everybody. Hi. So welcome to Vedantu and அவங்க Shravanee. So 15th chapter உடைய book back questions இன்னைக்கு இந்த லைவ்ல நம்ம படிக்க போறோம். Okay. So chapter 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சாப்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி லைவ் வந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம பாருங்க. சரியா? 12th chemistry chapter 1 book back Shravanee அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 12th chemistry chapter 2 book back Shravanee அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு பார்ட்டாக வந்து கிடைச்சிரும். இன்னைக்கு ஒரு 1 hour மேக்ஸிமம் 1.5 hours வந்து ஆகும். இன்னைக்கு சூப்பராக சாப்டர் 15ல இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் ஆன்சர்ஸுமே செமையா தாறுமாறா நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, வெரி குட்ரா. ஸோ பசங்களா, மேம் நான் இப்போ ஆரம்பிச்சா கூட பப்ளிக்ல எப்படியாச்சும் நான் வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியுமா, 600 out of 600 வாங்க முடியுமா, நான் 200 கட் ஆஃப் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ப்ரொவைடட் யூ ஹாவ் ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் ப்ராப்பரான ஒரு ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இப்போ எங்கடா போய் டியூஷன் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மின்னல் பேட்ச் இருக்குது. சரியா? ஸோ மின்னல் பேட்சில் டெய்லி லைவ் கிளாஸ் அண்ட் தென் அதோடைய ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகுது. டெய்லி அந்த லைவ் கிளாஸுடைய பிடிஎஃப்ஸும் வந்து அப்லோட் ஆகிடும். சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டட்ல உங்களுக்கு ஏஐ டவுட் சால்விங் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இருக்க போகுது. மார்க்கே போகுது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 questions ஒரு டெஸ்ட்டில் வந்து நடக்கும். 50 questions ஒரு டெஸ்ட்டில் நாங்கள் வந்து வைக்க போகிறோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 30 டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கட் ஆஃபுக்கு தேவையான ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே. ஓகே, ஸோ அது வந்து ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கனவு டெஸ்ட் சீரீஸில் ஹை ப்ரியாரிட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ரிப்பீட்டட் புக் இன்சைட் 1 marks மட்டுமே டெஸ்ட்டாக வந்து வைக்க போகிறோம். அதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் கிளாஸ் வந்து டீச்சும் பண்ணுவோம். அதோடைய ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. ஓகே, ஸோ கனவு டெஸ்ட் சீரீஸை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு நாளைக்கே கிடைக்கும். ஓகே, டுமாரோ itself யாழினியன் சார் will come and tell you. So stay tuned பசங்களா. மின்னல் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு கனவு டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு ஆஃபரும் வந்து இருக்கு. சரியா? ஆமா, கனவு டெஸ்ட் சீரீஸ் இஸ் பெய்ட் ஒன்லி. ஆனா மின்னல் பேட்ச்ல இருக்கிற பசங்களுக்கு there is going to be offers also. ஓகே, யா, ஆர் யூ ஆல் ரெடி? இப்போ இந்த வீடியோ பார்த்து 15th சாப்டர் உடைய புக் பேக்கை கம்ப்ளீட்டா முடிக்க நீங்க ரெடி அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே கண்டிப்பா இப்போவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்? ஆமாம், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற பேரை நம்ம நிறையாவே வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? உடம்பு சரியில்லை, ஃபீவர் அப்படின்னு நம்ம வந்து டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா he used to give us antibiotic. ஓகே, இதே நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. எனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சு அப்படின்னா அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு டாக்டர் வில் கிவ் அஸ் த ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பேரஸ்டமால் தான் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆன்டிபயோட்டிக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்க, the medicines that have the ability to kill the pathogenic, எதை வந்து கில் பண்ணோம்? pathogenic bacteria are grouped as antibiotic. Okay, disease causing, pathogenic அப்படின்னா என்ன அர்த்தம்? disease causing அப்படின்னு அர்த்தம். ஓகே, டிசீஸ் காசிங், நமக்கு ஒரு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை கில் பண்ணது தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் உடைய வேலை. ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை ஆன்டிபயோட்டிக்ஸ்? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேத்தோஜெனிக் பாக்டீரியா, டிசீஸ் காசிங் பாக்டீரியாஸை கில் பண்ணுறதுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு மெடிசன் தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன? அமாக்சிசிலின். மேக்ஸிமம் இந்த அமாக்சிசிலின் நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம ஃபீவர் அது இதெல்லாம் வந்து அமாக்சிசிலின் டாக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆம்பிசிலின், செஃபிக்சிம், செஃபடாக்சிம், அப்புறம் எரித்ரோமைசின், டெட்ராசைக்ளின். ஓகே, ஸோ எனக்கு ஏதோ ஒரு இயர் இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு ஐ இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஃபீவர் இருக்குது டியூ டு சம் கைண்ட் ஆஃப் பாக்டீரியா அப்படிங்கிறப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க.
Okay, so you need to know the examples because in the examples வந்து நமக்கு book in 1 markல கேட்கவும் சான்ஸ் இருக்கு. So எல்லா எக்ஸாம்பிள்ஸையுமே தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆச்சு ஆன்சர் எழுதுங்க. ஓகே, amoxicillin, ampicillin, cefixim, cefpodoxim, erythromycin, tetracycline. Okay, so இதெல்லாம் தான் antibiotics. அடுத்ததா name one substance which can act as both analgesic and antipyretic. Analgesic அப்படினா என்ன, antipyretic அப்படினா என்ன? Analgesic அப்படினா பெயின் கில்லர் அப்படின்னு அர்த்தம், ஒரு வலி மாத்திரை. ஓகே, ஒரு வலிக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான் வந்து என்னது, பாடி பெயினை ரெடியூஸ் பண்றதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் பேர் தான் வந்து என்னது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அனால்ஜெசிக். ஓகே, அனால்ஜெசிக். தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, கை வலி, அதுக்கெல்லாம் வலிக்காக எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் பேர் தான் அனால்ஜெசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபைரட்டிக், பைரட்டிக் அப்படின்னாலே வந்து டெம்பரேச்சர். ஓகே, ஸோ பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்காக, ஓகே, ஸோ விச் இஸ் லோவர் பாடி டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்காக அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஆன்டிபைரட்டிக். ஓகே, ஆன்டிபைரட்டிக். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை, எந்த ஒரு ட்ரக்கை, எந்த ஒரு மெடிசனை, எந்த ஒரு கெமிக்கலை we can use both as antipyretic as well as analgesic. ஓகே, analgesic as well as antipyretic அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, ஆஸ்பிரின். ஓகே, அது வேற யாரும் இல்லை, ஆஸ்பிரின். சரியா? ஸோ ஆஸ்பிரினை நம்ம போத் அனால்ஜெசிக்காவும் ஆன்டிபைரட்டிக்காவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அனால்ஜெசிக்னா பெயின் கில்லர், ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா ஃபீவரை கம்மி பண்றதுக்காக, டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன். அடுத்ததா ரைட் அ நோட் ஆன் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகே, டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னா எதுக்கு, இங்க கேள்விப்பட்டிருக்கோம் டிட்டர்ஜென்ட்ஸ், துணி துவைக்கிறதுக்கு, பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு, இங்கெல்லாம் வந்து நம்ம அந்த டிட்டர்ஜென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? what do you mean by the term synthetic? ஓகே, நேச்சுரல் இல்லை, ஹியூமன் மேட், மேன் மேட், அதுதான் வந்து என்னது அப்படின்னா சிந்தட்டிக் அப்படிங்கிற அந்த வேர்டுடைய அர்த்தம். கரெக்டா? synthetic detergents are formulated products containing either sodium salt of alkyl hydrogen sulfate, சோடியம் சால்ட் ஆஃப் அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டா இருக்கலாம், அப்படி இல்லைனா சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் அல்கைல் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிடா இருக்கலாம். ஓகே, இதோடைய டைப்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். பட் திஸ் இஸ் அ கெமிக்கல் விச் இஸ் ஹியூமன் மேட், மேன் மேட், லேபரட்டரி மேட். ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா what do you mean by synthetic detergents அப்படின்னா என்ன, synthetic detergents அப்படின்னா என்னடா, sodium salt of alkyl hydrogen sulfate. ஓகே, sodium salt of alkyl hydrogen sulfate இல்லனா sodium salt of long chain alkyl benzene sulfonic acid. ஓகே, ஸோ இந்த டிட்டர்ஜென்ட்ஸ்ல நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து இருக்க போகுது. அது என்ன மேம் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anionic detergent. ஓகே, anionic detergent, cationic detergent, அதுக்கப்புறமா நான் அயானிக் டிட்டர்ஜென்ட். ஓகே, anion அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, cation அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். இதுவே நியூட்ரல் அப்படின்னா பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இங்க ஆனியானிக் டிட்டர்ஜென்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சோடியம் லாரல் சல்ஃபேட். ஓகே, யூ கேன் see the example here. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் anionic detergent. You can see a long chain hydrocarbon is there here. அதே மாதிரி டிட்டர்ஜென்ட்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லு ஒரு ஹெட் பார்ட் வந்து இருக்கும். ஓகே, பிகாஸ் இந்த டெய்ல் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் நம்ம ஹைட்ரோகார்பன் பார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து நம்ம தண்ணி இருக்கு இல்லையா, சாரி இது வந்து டர்ட் இருக்கு இல்லையா, டர்ட் கூட இது ரொம்ப ரொம்ப அஃபினிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து டர்ட்டை பிடிச்சிக்கும். இதே இந்த பார்ட் வந்து நமக்கு போலார், அது தண்ணி கூட ரொம்ப ரொம்ப அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிதான் இது டர்ட்டை பிடிச்சி இழுக்க, இது தண்ணியை பிடிச்சி இழுக்க, க்ளீன் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க ப்ளஸ் சார்ஜ் நமக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் கேட்டயானிக் டிட்டர்ஜென்ட். கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும்.
பேர் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்குன்னா அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. சரியா மேம்? எத்தனை வாட்டி மேம் இப்படி 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 ட்ரையாங்கிளா போட்டது? அப்படி ட்ரையாங்கிளா அது வந்து கார்பன் செயின். ஓகே, இப்ப 1 கார்பன், 2 கார்பன், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 16 கார்பன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்பதான் 1ல ஆரம்பிச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 அப்படின்னு போட்டு நம்ம அதை என்னோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஒரு 17 அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யா. ஸோ இது நான் அயானிக். அதில் வந்து எதுவும் கேட்டயான் ஆனயான் அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்காது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு ஆன்டிசெப்டிக் டிஃபர் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகே, ஸோ ஆன்டிசெப்டிக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்? ஓகே, இப்போ டாய்லெட் கிளீனரை வச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோமா? மாட்டோம். ஹேண்ட் வாஷை வச்சோ இல்லை சானிடைசரை வச்சோ நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணுவோமா? இல்லை ஒரு டேபிள் சோஃபா இதெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணுவோமா? மாட்டோம் இல்லையா? அப்போ ரெண்டுத்துலையுமே நம்ம கிருமியை தான் கொல்ல போகிறோம். ஆனால் ஏன் நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதை வச்சு கை க்ளீன் பண்ண மாட்டோம், கை க்ளீன் பண்ணுறதை வச்சு டாய்லெட் க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஹியர் இஸ் த டிஃபரன்ஸ். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகே, ஸோ ஆன்டிசெப்டிக் வேணா என்ன? ஸ்லோ or stop the growth of microorganism applied to living tissue. Okay, என் கையடா, நம்ம கையில வந்து என்ன இருக்கும்? லிவிங் டிஷ்யூ இருக்கு, செல்ஸ் இருக்கு, டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கு. ஸோ நம்ம கையில இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லையா? அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உடைய growth மல்டிப்ளிகேஷனை நான் ஸ்லோ டவுன் பண்ணவோ இல்லைன்னா அதோடைய மல்டிப்ளிகேஷனை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இந்த ஆன்டிசெப்டிக் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ காட் ஊண்ட். எனக்கு குட்டியாக வந்து ஒரு ஊண்ட் ஆயிடுச்சு. சரியா? அந்த ஊண்டு வந்ததுக்கு அப்புறமாவே ஒரு ஓப்பன் ஊண்ட் அப்படின்னா காற்றுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணும்? அந்த ஊண்டில் மல்டிப்ளை ஆகும். அப்படி மல்டிப்ளை ஆகுறப்ப தான் இன்ஃபெக்ஷன் நடக்கும், இந்த பஸ் வர்றது இதெல்லாம் வந்து நடக்கும். கரெக்டா? So how is this infection happening? Due to the multiplication of microorganisms. கரெக்டா? அப்போ அந்த இன்ஃபெக்ஷனை ஸ்டாப் பண்ணணும்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மல்டிப்ளை ஆகிறத நான் ஸ்டாப் பண்ணணும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மல்டிப்ளை ஆகிறத நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா I need to use this antiseptic. ஓகே, ஸோ இந்த ஆன்டிசெப்டிக் என்ன பண்ணும்? அந்த growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா தெரியும், அதாவது சைக்கிளில் நம்ம அடிபட்டுட்டோம், கீழே விழுந்து அடிபட்டுட்டோம் அப்படின்னா ப்ரௌன் கலரில் ஒன்று எடுத்து வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் என்னது? போவிடோன் அயோடின், பீட்டாடின். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த பீட்டாடின் தான் வந்து போவிடோன் அயோடின். ஓகே, ஸோ தே வில் பி யூசிங் போவிடோன் அயோடின், இல்லைன்னா டிங்சர் அயோடின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. மோஸ்ட்லி இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, தே வோன்ட், யூ ஷுட் நாட் போர் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் ஓப்பன் wound and all. ஓகே, அப்பெல்லாம் போடலாம் கூடாது. சம்டைம்ஸ் இந்த கால்லெல்லாம் நகத்தை சுற்றி குட்டி குட்டி இன்ஃபெக்ஷன்லாம் வந்து வரப்போ அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவ் தே ஆர் நாட் யூசிங் இட். ஓகே, அடுத்து பென்சால்கல் அல்கோனியம் குளோரைடு. பென்சால்கோனியம் குளோரைடு இது எல்லாமே ஆன்டிசெப்டிக். நம்ம ஒரு லிவிங் டிஷ்யூ மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதே டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா என்னது? அதுவும் என்ன பண்ணும்? ஸ்லோ ஆர் ஸ்டாப் டவுன் த growth ஆஃப் stop or slow down the growth of microorganisms தான். ஆனால் அதை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ இல்லை இன்அனிமேட்னா உயிரற்ற ஒரு உயிருள்ள ஆப்ஜெக்ட், ஒரு மனிதன் மேலே, ஒரு நாய் மேலே, ஒரு பூனை மேலே, ஒரு மாடு மேலே, அது மேலெலாம் நம்ம ஒரு லிவிங் ஆர்கானிசம் மேலே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஆன்டிசெப்டிக். இல்லை ஒரு டேபிள் க்ளீன் பண்ணுறேன், ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறேன், ஆர் ஒரு சர்ஜிக்கல் டேபிளை நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகே, அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? குளோரின் காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அந்த இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்கல்ல, ஸ்விம்மிங் பூல்லலாம் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி ஆட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஆல்கஹால், அப்புறம் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகே, இது எல்லாமே நமக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட்ல வரும். The next is food preservative. Foodனா என்னன்னு தெரியும்? ஃபுட்னா என்னன்னு தெரியாதா மேம்? Yes, so we know what is food. Okay, so here we are going to learn about the preservative. Preservativeனா என்ன? ஃபுட்டை வந்து பாதுகாக்கணும். ஃபுட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
பதப்படுத்தணும் அப்படின்னா என்னது? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாங்காய் இருக்கு, மாங்காவை நான் அப்படியே வச்சிருந்தா 1 வாரம் 2 வாரம் அழுகி போயிடும். ஆனால் அதே மாங்காவை நான் ஊறுகாய் போட்டு வச்சிருந்தா 2 வருஷம் 3 வருஷம் கூட இருக்கும் இல்லையா? ஆப்பிள் இருக்கு என்கிட்ட, அந்த ஆப்பிள் அப்படியே வச்சிருந்தா 1 மாதம் 2 மாசத்துல அழுகி போயிடும் இல்லையா? ஆப்பிள்லாம் நான் 1 மாதம் 2 மாதம் நான் வச்சதுல ஐ திங்க் ஸோ இப்போ வர ஆப்பிள்லாம் 1 மாதம் 2 மாதம்லாம் உயிரோட இருக்கு. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அழுகி போயிடும் இல்லையா? இதுவே நம்ம அந்த ஆப்பிளை ஜாம் மாதிரி பண்ணி நிறைய சக்கரை போட்டு வச்சோம் அப்படின்னா அது நமக்கு வருஷ கணக்கில் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஃபுட்டுடைய ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா இந்த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஓகே, ஸோ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் இன்ஹிபிட்டிங்னா தடுத்தல். இன்ஹிபிட்டிங்னா என்னது? தடுத்தல், தடுக்கிறது. ரிட்டார்டிங் அப்படின்னா குறைத்தல். ஓகே, அரஸ்டிங் அப்படின்னா அரெஸ்ட் பண்றது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா பிடிக்கிறது. கரெக்டா, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, போலீஸ் கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி அரஸ்டிங் அப்படின்னா தடுக்கிறது, பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். த ப்ராசஸ் ஆஃப் எதடா வந்து ஸ்டாப் பண்றீங்க, இன்ஹிபிட் பண்றீங்க, ரீடார்ட் பண்றீங்க, அரெஸ்ட் பண்றீங்க, எதை அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா புளிக்கிறது, கெட்டு போகிறது, விச் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு வந்து அர்த்தம். கரெக்டா? இப்போ பால்ல லேப் பாக்டீரியா நமக்கு மல்டிப்ளை ஆகுறதுனால தான் பால் வந்து தயிரா மாறுது இல்லையா? ஐ நோ திஸ் லைவ் இஸ் லிட்டில் பிட் ஏர்லி அப்படின்னு எனக்கு வந்து தெரியும்டா, புரியுதா? நாளைக்கு நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, மேம் அப்போ போய் புக் பேக் எடுக்கிறீங்களே அப்படின்னு வந்து நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் இந்த லைவ் எடுக்கிறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு 15th சாப்டர் இம்பார்ட்டன்ட் தானே, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தானே, படிக்க தானே போறீங்க. that's why நான் இப்போவே வந்து நடத்தி வச்சிடுறேன். ஸோ தட் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அப்போ வந்து நீங்க இந்த வீடியோடைய ரெக்கார்டிங் பார்க்கலாம். ஓகே, யா. ஸோ fermentation, acidification or other decomposition of food by growth of microorganism. Okay, clear ah? புரிஞ்சுதா? process of fermentation na என்னடா? புளிக்கிறது. கரெக்டா? பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆகி புளிக்கிறது, அதை வந்து நம்ம தடுக்கிறோம் இல்ல கம்மி பண்றோம். அசிடிஃபிகேஷன், அதுவும் என்னது? அசிடிட்டி, ஆசிட் ஃபார்ம் ஆகிறது. ஓகே, ஆர் அதர் டீகம்போசிஷன் ஆஃப் ஃபுட்டு கெட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்? growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அந்த ஃபுட்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுனால தான் மேம் எனக்கு கெமிஸ்ட்ரி மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சது, கண்டிப்பா சென்டம் சூப்பர்டா, படிச்சாதான் கெத்து, மாஸ் சம. ஓகே, யா. ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து ஏன்டா ஃபுட்டு கெட்டு போகுது? பிகாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோத்னால தான். கரெக்டா? ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோத்தை வந்து நான் கம்மி பண்ணணும், இல்லைனா நான் அந்த அசிடிஃபிகேஷனை கம்மி பண்ணணும், ஃபர்மெண்டேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். சோடியம் மெட்டாபைசல்ஃபைட் இஸ் யூஸ்ட் as preservative for fresh vegetables and fruits. ஸோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ கெட்டு போகாமல் இருக்க என்ன யூஸ் பண்ணுறாங்களாம்? சோடியம் மெட்டாபைசல்ஃபைட் எனும் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போவதில்லை. ஓகே, வெரி குட். டேய் என்னடா 15th சாப்டர்லாம் பாலிமர் சாப்டரோட செமினார் டீச் பண்ணுங்க மேம். ஏன்டா கஷ்டமானதெல்லாம் டீச்சர்ஸ் வந்து செமினார் கொடுத்துட்றாங்க, ஈஸியாக அவங்க நடத்திட்டு கஷ்டமானதை உங்கள் தலையில் கட்டிடுறாங்களா? சரிடா, நான் அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். சாப்டர் 15 பாலிமர் ஷ்ராவணி மேம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் வந்து போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி நாள் நான் வந்து போட்டிருந்தேன். எஸ் யாருக்கெல்லாம் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் இருக்கோ யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி. வாங்கடா. வாட் ஆர் ட்ரக்ஸ், ஹவ் ஆர் தே கிளாசிஃபைடு? ட்ரக்குனாலே ஒன்று என்ன ஞாபகம் வருது? இந்த ஒரு கெட்ட வார்த்தை, கஞ்சாவை தான் ட்ரக்குன்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு டக்குன்னு நமக்கு மைண்டில் ட்ரக்கு அப்படின்னாலே ஞாபகம் வருது வந்து என்னது? நமக்கு கெட்ட ட்ரக்கு தானே ஞாபகம் வருது. பட் ட்ரக்குனா இட் டசன்ட் மீன் தட் ஆக்சுவலி. ஓகே, ட்ரக் அப்படின்னா என்ன? இட்ஸ் a substance that is used to modify or explore physiological system or pathological state for the benefit of the recipient. ரெசிபியன்ட்னா யாரு? நம்ம தான். யார் அந்த ட்ரக்கு சாப்பிட்றாங்களோ அவங்க தான், அவங்களுடைய பெனிஃபிட்காக. இப்போ நம்ம ஒரு பாராசிட்டமால் எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அ கெமிக்கல் காம்பவுண்ட். அது
நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆல்சோ அ ட்ரக். நம்ம ஒரு பெயின் கில்லர் வந்து எடுக்கிறோம், பெயின் கில்லர் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பெயின் கில்லர் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பெயினை வந்து கம்மி பண்ண போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ அகெயின் கிளாசிஃபைட் அஸ் அ ட்ரக். ஓகே, ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டமையோ இல்லைனா வந்து இருக்கக்கூடிய பேத்தலாஜிக்கல் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் ஸ்டேட்ஸ் அதை வந்து மாற்றுறதுக்கோ யூஸ் பண்ணுறதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as drug. It is used for the purpose of diagnosis. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க ஒரு டை வந்து அனுப்புவாங்க. ஸோ அது வந்து ஒரு டயக்னோசிஸ் இல்லையா, ஒரு வியாதி இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டயக்னோசிஸ், கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் டயக்னோசிஸ். அதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரிவென்ஷன், தடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு டிசீஸ் வராமல் இருக்க தடுக்கிறதுக்கும் ட்ரக் வந்து யூஸ் பண்ணலாம். கரெக்டாக வேக்சின்ஸ்லாம் நம்ம வந்து போடுறோம் இல்லையா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூர் இல்லைனா ரிலீஃப் ஆஃப் அ டிசீஸ். ஒரு டிசீஸ்லேருந்து க்யூர் ஆகிறதுக்கோ இல்லை சரியாகிறதுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், அதுவும் வந்து இந்த ட்ரக்கோட கிளாசிஃபிகேஷனில் தான் வரும். ஓகே, ஸோ ஒரு டிசீஸை கண்டுபிடிக்க டயக்னோசிஸ்க்கோ இல்லை ப்ரிவென்ஷனுக்கோ இல்லை க்யூரிங்க்கோ யூஸ் பண்ணுறது நம்ம ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரக்ஸை எப்படியெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி, அதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட், ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட்னா அந்த ட்ரக்கை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பெயின் கில்லரை யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஸ்லீப் இன்டியூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறோமா, இல்லைனா டெம்பரேச்சரை கம்மி பண்ண நம்ம யூஸ் பண்ணுறோமா, இல்லை டெம்பரேச்சர் அதிகம் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறோமா, வைரஸை கில் பண்ண யூஸ் பண்ணுறோமா, பாக்டீரியாவை கில் பண்ண யூஸ் பண்ணுறோமா, இதுதான் அந்த ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட். அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம். டார்கெட் சிஸ்டம், அந்த ட்ரக்கோட வேலை என்ன, அது பிரெயினில் போய் என்ன பண்ணுது, அது நர்வஸ் சிஸ்டமில் போய் என்ன பண்ணுது, அது இன்டெஸ்டைனில் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு அந்த ட்ரக்கோட டார்கெட், அந்த ட்ரக்குடைய வேலையை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்னா அதான் டார்கெட் சிஸ்டம். சைட் ஆஃப் ஆக்ஷன், அந்த ட்ரக்குக்கு என்ன வேலை, நம்ம பாடியில் எங்கே போயிட்டு தட் வில் டூ இட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது தான் இந்த சைட் ஆஃப் ஆக்ஷன். சரியா, ஸோ ட்ரக்கை நம்ம இப்படியெல்லாம் தான் கிளாஸிஃபை பண்ணுவோம். அடுத்ததா, ஹவு ஆர் ட்ராங்குலைசர்ஸ் ஒர்க் இன் பாடி. நம்மளுடைய பாடியில் ட்ராங்குலைசர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணும். தேங்க்யூ செல்வராஜ் மேம், பை யுவர் ஹெல்ப் only I scored 80 marks in quarterly exam. Thank you. Okay, how the tranquilizers work in body. They are neurologically active drugs. They act on the central nervous system by blocking the neurotransmitter dopamine in the brain. Okay, so tranquilizers வந்து என்னது அப்படின்னா they are neurologically active ஆன drugs தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as tranquilizers. Okay, neurologically active drugs அப்படின்னா என்னமா, நம்ம பாடியில் வந்து நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பாடியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நியூரான்ஸ் இருக்கு. ஸோ we have a central nervous system and we have peripheral nervous system. கரெக்டா? ஸோ அது வந்து என்ன பண்ணும், அது நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். எப்படி? பை blocking the neurotransmitter dopamine to the brain. ஸோ டோபமின் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இருக்கு. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பிரெயினை ரீச் பண்ண விடாம போயிட்டு பிளாக் பண்ணும். அதுதான் வந்து யாருன்னா ட்ராங்குலைசர். ஓகே, அதுதான் வந்து யாரு அப்படின்னா ட்ராங்குலைசர். ஓகே, ஸோ அது யாருடா, ஹாலோபெரிடால் க்ளோசாபின். ஹாலோபெரிடால் க்ளோசாபின். ஓகே, ஒன்லி 12 வாட்சிங். ஹேமா, நானே கவலைப்படலை, நீ ஏண்டா கவலைப்படலை? நான் கவலைப்படுறேன். எல்லாருக்குமே செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு சரியா. ஸோ நான் இப்போ டீச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், எப்போ அவங்களுக்கு இந்த சாப்டர் படிக்கிறாங்களோ அப்போ வந்து எல்லாருமே இந்த வீடியோவை பார்ப்பாங்க சரியா. ஸோ செகண்ட் மிட் டேர்ம் முடிஞ்சா எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதனால பீப்புள் வில் கம் அண்ட் see the recordings, don't worry. ஓகே, நியூரலாஜிக்கலி ஆக்டிவ் ட்ரக்ஸ் அது வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும். எப்படி அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமினை பிளாக் பண்ணுதல் மூலமா. அடுத்ததா, ரைட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின். ஸோ ஆஸ்பிரின் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, என்னது, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் போத் அனால்ஜெசிக் ஆஸ் வெல் ஆஸ் ஆன்டி பைரட்டிக் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஆஸ்பிரினுடைய வேலை வந்து என்னது, அது அனால்ஜெசிக்காகவும் இருக்கும் அண்ட் தென் ஆன்டி பைரட்டிக்காகவும் இருக்கும். கரெக்டா? ஸோ
இந்த ஆஸ்பிரினுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஹேமா வந்து பாவம் நம்ம சேனலுடைய growthல வந்து அவ்வளோ அக்கறை கொண்டவர்களாக இருக்காங்க. So structural formula of aspirin. So what is the chemical name of aspirin அப்படின்னா acetyl salicylic acid. Okay, acetyl salicylic acid. So look, these questions can be asked in book inside 1 marks also. Okay, no sound கேக்குதுடா, என்னடா பிரச்சனை? You can hear the sound, right? I'll also check. Yes, okay. ஆனந்தன் உங்களுக்கு மட்டும் தானா சவுண்ட் கேட்கல? ஓகேடா ஹேமா, கவனிங்க. 539 வெரி குட், பட் யூ நீட் டு இம்ப்ரூவ் அ லாட். ஓகே, இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுங்க, எங்க மார்க் போச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, யா. ஸோ ஆஸ்பிரினுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்னடா? அசிடைல் சலிசிலிக் ஆசிட் இஸ் த கெமிக்கல் நேம். ஓகே, அண்ட் தென் அதோடைய ஃபார்முலா என்னது? C9H8O4. C9H8O4. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த அசிடைல் சலிசிலிக் ஆசிட் ஆஸ்பிரினை வந்து ஸ்ட்ரக்சராக வந்து எழுத போகிறீங்க. ஸோ ரொம்ப ஈஸி இது. யூ நீட் டு ட்ரா பென்சீன். ஸோ இந்த பென்சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் நமக்கு? COOH. வாட் இஸ் COOH? ஆசிட் குரூப்பை எழுதிக்கோங்க. ஓகே, அப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா COCH3. COOCH3 அது ஓகே, COOCH3. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆஸ்பிரினுடைய ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லித்தரேன், அதுக்கப்புறமா நம்ம புக்கில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஆக்சுவலி நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்புக்கு வந்து ஒரு ஸ்லைடு போட்டு அவங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம 10thலயே படிச்சிருக்கோம். ஓகேவா? யா, 10thலயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா படிச்சிருக்கோம். ஓகேவா? வாங்கப்பா. தேங்க்யூ ஃபார் டீச்சிங் அஸ். ஓகேடா, குட். ஓகே, வாங்கப்பா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுடைய சோப்புடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். சரியா? சோப்புடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். என்னம்மா இது சோப்பு வந்து இப்படி இருக்குது அப்படின்னா யூ வில் லேர்ன் ஹியர். ஸோ இதில் வந்து நமக்கு ஹெட்டு டெய்ல் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு போலார் பார்ட் அண்ட் தென் நான் போலார் பார்ட். மேம் அது என்ன மேம் போலார் பார்ட், அது என்ன மேம் நான் போலார் பார்ட் அப்படின்னா இந்த போலார் பார்ட் வந்து ஹைட்ரோஃபிலிக்காக இருக்கும். ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா இட் லைக்ஸ் வாட்டர், இட் லவ்ஸ் வாட்டர். ஓகே, அது சூப்பராக வாட்டர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அது வாட்டர் கூட செம சூப்பராக பாண்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இதே இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போலார் என்பது ஹைட்ரோஃபோபிக். ஓகே, நான் போலார் அப்படிங்கிறது வந்து என்னது? ஹைட்ரோஃபோபிக். ஓகே, அதுக்கு வந்து தண்ணியை கண்டாலே பிடிக்காது. ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா தண்ணியை கண்டாலே பிடிக்காது. சரியா? அது ஹைட்ரோஃபோபிக். ஸோ இப்போ போலார் அண்ட் ஆன்போலார் பார்ட் புரிஞ்சுதா? இப்போ நான் வந்து துணி துவைக்கிறேன், ஆயிலோ இல்லைன்னா டர்ட்டோ இருக்கு அப்படின்னா அந்த ஆயில் இல்லைன்னா டர்ட் அது வந்து என்ன பண்ணும்? இந்த நான் போலார் பார்ட் அதாவது ஹைட்ரோஃபோபிக் பார்ட் போயிட்டு அது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். சரியா? அப்போதான் இந்த சைடு இருக்கிற போலார் பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும்? தண்ணி கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு டர்ட்டை சுற்றி, இதுதான் அந்த டர்ட்டுன்னு வச்சுக்கோ, அந்த டர்ட்டை சுற்றி இந்த நான் போலார் பார்ட் போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா ஹைட்ரோஃபிலிக் பார்ட் அதாவது தண்ணி பிடிக்கிற பார்ட் வந்து நமக்கு வெளியில இந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் when I pour water, நான் வாட்டர் ஸ்பிளாஷ் பண்றப்போ அவங்க அப்படியே அடிச்சுட்டு நமக்கு வெளியில போயிடுவாங்க அழுக்கு. சரியா? they form a missile and then they go out. ஸோ இப்போ இதுதான்டா கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. நான் இப்போ உங்களுக்கு அது நம்ம எக்ஸாமில் எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் ஆஸ்பெக்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டீச் பண்ண போகிறேன். ஓகே, எஸ்.
let us consider sodium palmitate an example of soap. இங்க நம்ம சோப்புக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறது வந்து யார? சோடியம் பால்மிட்டேட். ஓகே, இங்க நம்ம சோப்புக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறது சோடியம் பால்மிட்டேட் தான். ஓகே, the cleansing action of soap is directly related to the structure of carboxylate ion present in the soap. ஓகே, இந்த கிளென்சிங் ஆக்ஷன் க்ளீன் பண்றது யாரு அப்படின்னா பால்மிட்டேட் தாங்க, இந்த கார்பாக்சிலேட் அயான் தான் அப்படின்னு சொல்றாங்க. The structure of palmitate exhibit dual polarity. The hydrocarbon portion நம்ம அங்க பார்த்தோம்ல, இந்த ஹைட்ரோகார்பன் போர்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? நான் போலாரா இருக்கும், நான் போலாரா இருக்கும். ஓகே, அண்ட் இந்த கார்பாக்சில் குரூப் இருக்குல்ல, கார்பாக்சில் குரூப் ஹெட் குரூப், அவங்க வந்து எப்படி இருப்பாங்க நமக்கு? they will be போலாரா இருப்பாங்க. அது நமக்கு எப்படி இருக்கும்? போலாரா இருக்கும். சரியா? இப்போ இந்த நான் போலார் பார்ட் வந்து ஹைட்ரோஃபோபிக் அண்ட் இந்த போலார் பார்ட் வந்து ஹைட்ரோஃபிலிக். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இல்லையா? இந்த நான் போலார் பார்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குமா? ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும், ஹைட்ரோஃபோபிக். ஓகே, அது இட் டசன்ட் லைக் வாட்டர், அதுக்கு வாட்டரை பிடிக்காது. எம்பிசாட் ரிவார்ட்ஸ் பற்றி ஆக்சுவலி எங்களுக்கே இன்னும் இன்ஃபர்மேஷன் தரலடா. we have asked the team for the MVSAT rewards. Okay, so they will let us know. எங்களுக்கு தெரிஞ்சது உடனேவே we will definitely let you know about the MVSAT rewards. Okay, so கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Okay, yeah, everybody drink water. Every 20 minutes நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டே வந்து கிளாஸ் கவனிக்க போகிறோம். ஸோ throughout the life we are going to stay hydrated, brisk and with full energy. ஓகே ஜனா, உங்கள் வீடியோ நான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன் ஜனா, அதுக்குள்ளே நிறையா ஒர்க்கு வந்து அடுத்தடுத்து இப்போவே சப்மிட் பண்ணுங்கள், இப்போவே டெஸ்ட் சீரிஸ் கொஷின் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்த்தேன். சரி, நம்ம பொறுமையாக பார்ப்போம், ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிட்டு கம்ப்ளீட்டாக உட்காந்து நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஜனா. ஜனார்தனன் வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பராக வீடியோ அமைச்சிருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நம்ம தீமினல் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் டெல். டேய், ஃபியூல் செல் நான் நடத்திருக்கேன், புக் பேக்கில் போயிட்டு கவனிங்க. ஆர் தீமினலில் நடத்தினேன்னு நினைக்கிறேன், இதுலேயே ஒன்றில் நடத்தினேன். ஓகே, யா, ஆஃப்டர் 12th ஜாப் இன் எதுடா என்னடா போட்டிருக்க, வாடா இப்போ கவனிங்க. நான் போலார் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும், அதுக்கு தண்ணியை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. இதே போலார் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். போலார் பார்ட் வந்து நமக்கு ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். சரியா? The hydrophobic hydrocarbon portion is soluble in oil and grease. இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் இருக்குல்ல, அது வந்து ஆயில் கூட கிரீஸ் கூடலாம் வந்து ஈஸியாக சாலபிளாக இருக்கும், ஆனால் அது தண்ணி கூட கலக்காது. சரியா? ஸோ நல்லா இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் இருக்குல்ல, தண்ணி பிடிக்காத பார்ட்டு, தண்ணி தானே பிடிக்காது, ஆனால் அதுக்கு ஆயில் டர்ட் எல்லாம் பிடிக்கும். ஸோ இது வந்து ஆயில் டர்ட் இதெல்லாம் போயிட்டு இந்த பக்கம் அந்த ஆயில் டர்ட்டை அட்டாச் பண்ணிக்கும். அந்த சைடு அது வந்து யார் கூட போய் அட்டாச் ஆகும்? வாட்டர் கூட தான் அது அட்டாச் ஆகும். சரியா? கார்பாக்சிலேட் குரூப் வந்து soluble in வாட்டரா இருக்கும். ஸோ ஹைட்ரோஃபிலிக் பார்ட், அதான் அந்த கார்பாக்சிலேட் குரூப் வந்து வாட்டர் கூட அட்டாச் ஆகும். ஆனால் இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் வந்து ஆயில் கூட கிரீஸ் கூடலாம் தான் அட்டாச் ஆகும். The dirt in the cloth is due to the presence of dust particles intact or grease which stick. ஸோ ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அழுக்கு வந்து என்ன அழுக்கு? எது வந்து ஒரு டஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஆயிலாக இருக்கலாம். அது வந்து நம்ம சட்டையில் ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, அது ஒட்டினதை பிக்கிறதுக்காக தான் இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட்டு வருது. When the soap is added to greasy oily cloth, the hydrocarbon part of the soap dissolve in grease. இப்போ ஒரு கிரீஸ் இருக்கு அப்படின்னா அந்த கிரீஸில் இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் போயிட்டு ஆட் ஆகிடும். இதுதான் அந்த கிரீஸ்ன்னு வச்சுக்கோ, அந்த கிரீஸில் ஹைட்ரோஃபோபிக் பார்ட் போயிட்டு ஆட் ஆகிடும். ஓகே, and dissolve in the grease, leaving the negatively charged carboxylate exposed.
இப்போ இந்த கார்பாக்சிலேட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பாக்சிலேட் குரூப் வந்து நமக்கு வெளியில நீட்டிட்டு இருக்கும். At the same time, இந்த negatively charged carboxylate group are strongly attracted towards water. அதுக்கு தான் தண்ணி பிடிக்குமே. அப்ப நான் தண்ணி ஊத்தி வாஷ் பண்றேன் அப்படிங்கிறப்போ அது வந்து என்ன பண்ணும், தண்ணி கூட அட்டாச் ஆகும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு இங்கே தான் டர்ட் இருக்கு கரெக்டா. அந்த டர்ட்டை சுத்தி நான் போலார் பார்ட், அதாவது இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் போயிட்டு அட்டாச் ஆயிடும். டர்ட்டை சுற்றி நான் போலார் பார்ட் போயிட்டு அட்டாச் ஆகிடும். அதுக்கு வெளியில் வந்து இந்த ஹைட்ரோஃபிலிக் பார்ட் நமக்கு இருக்கு கரெக்டா. ஓகே, இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து இந்த ஹைட்ரோஃபிலிக் பார்ட் கூட அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகி இது அப்படியே ஒரு மிசைல்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு மிசில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இது அப்படியே வந்து ஒரு மிசிலா ஃபார்ம் ஆகி இவங்க அப்படியே நமக்கு வெளியில போயிடுவாங்க. இந்த டர்ட் வந்து அடிச்சுட்டு வெளியில போயிடும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அதுதான் நம்மளுடைய ஆக்ஷன் ஆஃப் சோப். when the water is rinsed away, நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து வாஷ் பண்ணுறப்போ இந்த கிரீஸும் அது கூடவே சேர்ந்து நமக்கு வெளியில போயிடும். as a result, cloth gets free from dirt. அதனால டர்ட்லேருந்து க்ளோத் வந்து நமக்கு க்ளீனாக வாஷ் ஆகி கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே நமக்கு வாஷ் பண்ணுறப்போ வெளியில் போயிடும். The cleaning ability of soap depends on the tendency to act as emulsifying agent between water and water insoluble grease. ஸோ இந்த ஒரு சோப்புடைய இந்த முக்கியமான ஒரு டெண்டன்சி, இது வந்து ஒரு சூப்பர் சோப் அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணியிருக்கு, இந்த எமல்சிஃபையிங் ஏஜென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த சோப்பு தண்ணி கூட எப்படி கரையுது, அதே சோப்பு கிரீஸு அழுக்கு டர்ட்டு கூட எப்படி கரையுது அப்படிங்கிற ஒரு எபிலிட்டியா பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? மேம் பக்கா கிளியர் மேம், சூப்பர் கிளியரா புரிஞ்சுது. யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? நடத்தலையா? சாரிடா. கேட்டிருந்தாங்களா செகண்ட் மிட் டர்ம்ல? பட் ஃபியூல் செல்ஸ் ஆக்சுவலி ஈஸி தான். ஓகே, யா. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் அப்படின்னா வந்து என்னது? ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோம்? artificial sweetening agents such as saccharin இதெல்லாம் saccharinலாம் வந்து பார்த்துருப்பீங்க, வெள்ளை கலரில் சீனி மாதிரியே வந்து இருக்கும். அதான் வந்து என்னது அப்படின்னா saccharin. ஓகே, allicin can be used in preparing sweets for diabetic patients. ஸோ இந்த சுகர் பேஷண்ட் அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்கிறோம்ல, அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஓகே, ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணலாம். லைக் சாக்கரின், அலிடேம் இவங்களையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்வீட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஷின், வாட் ஆர் நார்கோட்டிக் அண்ட் நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னா என்ன, நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ரிலீவ் பெயின் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்லீப். நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னா அது வந்து பெயினை வந்து ரிலீவ் பண்ணும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வலி நிவாரணி, வலியை வந்து ரிலீவ் பண்ணும், அதுலேருந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், வலி கம்மி பண்ணும். அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்லீப், அதுக்கப்புறமா தூக்கமும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். தீஸ் ஆர் அடிக்டிவ். இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். ஐயோ சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், அந்த ட்ரக்ஸ் நம்ம எப்படியாவது அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு வந்து ஒரு அடிக்ஷன் காஸ் பண்ணும். ஓகே, இன் பாய்சனஸ் டோஸ் தீஸ் ப்ரொடியூசஸ் கோமா அண்ட் அல்டிமேட் டெத்து. கொஞ்சம் டோஸ் மாறுச்சுன்னு வச்சுக்கோ, நீ அதிகமான டோசேஜ் இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ, அது கோமா காஸ் பண்ணிடும், லைஃப் லாங் கோமா காஸ் பண்ணிடும். அதே நேரத்தில் இறந்தும் போயிடுவாங்க. நிறையா பேர் இதனால இறந்து போயிருக்காங்க, நிறையா பேருக்கு கோமா ஆகியிருக்கு. ஓகே, நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னா என்ன? அலிவேட் பெயின். அலிவேட் பெயின்னா என்ன தெரியுமா, பெயினை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு அர்த்தம், வலியை கொஞ்சம் கம்மி பண்ணும் அப்படின்னு அர்த்தம். பை ரெடியூசிங் லோக்கல் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்.
இப்போ எனக்கு கால் வலி இருக்குது அப்படின்னா காலில் வீக்கம் இருக்குது, அதனால தான் எனக்கு காலில் வலி இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ அது போய் என்ன பண்ணுன்னா அந்த வீக்கத்தை கம்மி பண்ணும். அந்த வீக்கம் கம்மியாகிறதுனால ஈவென்ச்சுவலி வலியும் வந்து ஆகுது கம்மியாயிடும். சரியா? ஸோ அதுதான் நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். இப்போ நார்கோட்டிக் ட்ரக் யூஸ்டு ஃபார் எய்தர் ஷார்ட் டேர்ம் இல்லைனா லாங் டேர்ம் ரிலீஃப். எய்தர் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கோ இல்லைனா லாங் டேர்ம் சிவியர் பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பெயினுக்கு மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்லி யூஸ்டு ஃபார் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின், அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறமா பாடியில் ஒரு சர்ஜரி நடந்திருக்கு இல்லை பாடியில் வந்து ஒரு பெயின் நடந்திருக்கு அப்படின்னா அந்த அந்த சர்ஜரி இல்லை ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த வலி நிவாரணியாக தான் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பெயின் ஆஃப் டெர்மினல் கேன்சர். டெர்மினல் கேன்சர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், ரொம்ப ரொம்ப ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, யூஸ்டு ஃபார் மாடஸ்ட் பெயின். லைக் மாடஸ்ட்னா ஒரு சின்ன சின்ன வலி அப்படின்னு அர்த்தம். என்னது? ஹெட்டேக், தலைவலி, மசில் ஸ்ட்ரெயின், அங்கங்கே கால் கையெல்லாம் பிடிச்சி இழுத்துருக்கு, அதான் கால் வலி. அந்த மாதிரி ப்ரூசிங், எங்கேயாவது சிராய்ச்சிக்கிட்டேன், கீழே விழுந்து ஐ காட் அ ப்ரூஸ் அப்படின்னா சிராய்ச்சிக்கிட்டேன். ஆர் ஆர்த்ரைட்டிஸ், இந்த முட்டு வலிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த சால்ட் ஃபார்மேஷன் இந்த போன், அதுதான் வந்து ஆர்த்ரைட்டிஸ். மேம் நல்லா பண்ணிட்டீங்க மேம், சென்னை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் ஓவர் இன்னைக்கு. நான் என்னடா நல்லா பண்ணிட்டீங்க மேம்னா என்ன ஏண்டா மோஷினி கவ்? நான் வெறும் நீங்கள் வீடியோ ப்ரீவியஸாக போட்ட மேரத்தானை 2x ஸ்பீடில் பார்த்தா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ண முடியல, பேப்பர் செம தூக்கம். சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டெய்லி லைவ் வரனா இல்லையா? மௌஷ்னிகா, நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணாமல் இன்னைக்கு லைவ் விட்டு போகக்கூடாது. ஐ எம் கம்மிங் அண்ட் டீச்சிங் யூ லைவ் டெய்லி. டெய்லி லைவ் வர்றது கிடையாது. லாஸ்ட் மினிட் லைவ் வந்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவை மட்டும் 2x ஸ்பீடில் வந்து பார்த்துட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கலை. கரெக்டா? எக்ஸாமில் போயிட்டு தூக்கம் வந்ததுக்கு என்னைய வந்து ப்ளேம் பண்ணா நான் என்னடா பண்ணுவேன்? உன்னை யாரா தூங்காமல் லாஸ்ட் மினிட்ல வந்து 2x ஸ்பீடில் பார்த்துட்டு எக்ஸாமில் போய் நீ தூங்கினதுக்கு நான் எப்படா வந்து உங்களை சொல்லலை மேம், நான் உங்களை சொல்லலை. சரி. ஸோ நல்லா பண்ணிட்டீங்க மேம்னா என்னடா அர்த்தம்? உங்களுக்கு ஹெல்ப் தானடா பண்ணுறேன். பேப்பர் டஃப்னு சொன்னேன். பப்ளிக் எக்ஸாம் பேப்பரும் டஃப்பாக தான் வரும். நான் சொல்கிறேன் பாரு, பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் டஃப்பாக தான் வரும். பி ரெடி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சப்ஜெக்டை டஃப்பாக தான் கேட்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் கை வைக்காதது கெமிஸ்ட்ரி தான். ஸோ ஐ ரியலி திங்க் கெமிஸ்ட்ரி பேப்பர் திஸ் இயர் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். லாஸ்ட் மினிட்ல நான் சொல்லித்தரேன் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் போதும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காதீங்க. நீ இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தா போதுங்கிறதுக்காக யாரும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடலடா. அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல அதையாச்சும் படிச்சுட்டு போங்கிறதுக்காக தான்டா ஒவ்வொரு சேனலும் உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின் தராங்க. சரியா? யாருமே எந்த சேனல்லையுமே உங்களுக்கு வந்து இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிங்க போதும், இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிங்க போதும், அது மட்டும் தான் எக்ஸாமில் வரும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. கரெக்டா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்காக ஏன் தராங்க? லாஸ்ட் மினிட்ல ஒன்றுமே படிக்காததுக்கு அதையாச்சும் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக தான் தராங்க இல்லையா? ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அதை மட்டும்தான் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. டெய்லி கிளாஸ் இருக்கிறோம் நம்ம சேனலில். ஒவ்வொரு நாளும் கிளாஸ் கவனிக்கிற ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ பப்ளிக்கில் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் டஃப்பான கொஷின், டிஃபிகல்ட் கொஷின்ஸ் வரலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஷின்ஸ் வரலாம். ஐயோ இந்த கொஷின்லாம் கூட வருமா, இதெல்லாம் வராது அப்படின்னு நம்ம வந்து ஒரு மாதிரி லீஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம்ல, அது கூட நமக்கு பப்ளிக்கில் வரலாம். சரியா? அப்போ நீ என்ன பண்ணணும்? ப்ராப்பராக படிக்கணும்டா. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இஃப் சம்படி டெல்ஸ் யூ ஸ்டடிங் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் இஸ் இனஃப் அப்படின்னா டோன்ட் ட்ரஸ்ட் தட் பர்சன், இன்க்ளூடிங் மீ. இம்பார்ட்டன்ட் கொஷின் லாஸ்ட் மினிட்ல அட்லீஸ்ட் அதையாச்சும் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கறது. இந்த வாட்டி 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக்கு டிஃபிகல்ட்டாக தான் வரும். அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வரும். அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் நம்ம படிக்கணும்.
1 டேல ரிவைஸ் பண்ண முடியல, அதே தாண்டா, நீ அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா படிக்க ஆரம்பிக்கணும், இன்னும் கொஞ்சம் நம்ம பிளான்டா இருக்கணும். கரெக்டா? we have to be even more planned. நம்ம பிளான்டா இருந்தால் லாஸ்ட் மினிட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இன்னையிலிருந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஹாஃப் இயர்லிக்கு ஒரு வாட்டியாவது ஃபுல் போர்ஷனை நீங்கள் தரவு பண்ணி இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி ஃபைனலாக வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நம்ம அந்த ஃபைனல் ரிவிஷன் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுதா? எஸ், வாங்கப்பா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பெயினுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸு. மார்ஃபின், கோடின் இதெல்லாம் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸு. ஐபுப்ரோஃபின், ஆஸ்பிரின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். ஓகே, ஐபுப்ரோஃபின் அண்ட் தென் ஆஸ்பிரின்லாம் நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். வாட் ஆர் ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். These are synthetic hormones that suppress ovulation இல்லனா fertilization. ஓகே, ovulation ஆகுது இல்லனா வந்து fertilization நடக்குது அப்படின்னா அதை வந்து சப்ரஸ் பண்றது, அதை கம்மி பண்றது, அதை வந்து நடக்காம பண்றது தான் இந்த ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ். சிந்தட்டிக் ஈஸ்ட்ரோஜன், எத்தினைல் எஸ்ட்ரடியால், மெஸ்ட்ரனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ். ஓகே, ஸோ அது வந்து எய்தர் என்ன பண்ணும், ஓவியூலேஷனை ஸ்டாப் பண்ணும், சப்ரஸ் பண்ணும், இல்லைனா ஃபர்டிலைசேஷனை ஸ்டாப் பண்ணும், இல்லைனா சப்ரஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் முக்கியம்டா, அவங்க எக்ஸாம்பிள் கேட்காட்டியுமே நீ எக்ஸாம்பிள் எழுதணும். கிவ் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதணும், ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஈவன் இஃப் தே டு நாட் ஆஸ்க் எக்ஸாம்பிள்ஸ், யூ நீட் டு ரைட் இட். ஓகே, ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் மோட்டிவேஷன். ஐ புட் மோர் எஃபர்ட், சாரி ஃபார் இன்டரப்டிங். ஓகேடா, நான் அடுத்து இருக்கும்டா, அப்கமிங் 1 hourல ரிவிஷன் இருக்கும், அது ரொம்ப ஃபாஸ்ட் ரேபிட் ரிவிஷன் அது. சரியா? ஓகே, வாங்க கிளாஸ் வாங்க. ரைட் அ நோட் ஆன் கோபாலிமர். வாட் டு யூ மீன் பை கோபாலிமர் அப்படின்னா என்ன? அ பாலிமர் கண்டெய்னிங் 2 or more different kinds of monomer, அதுக்கு பேர் தான் கோபாலிமர். ஸோ ஒன்று இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட மோனோமர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? கோபாலிமர். ஃபார் எக்ஸாம்பிள் SBR ரப்பர். அது என்ன மேம் SBR ரப்பர் அப்படின்னா பியூனா எஸ் contains styrene and butadiene monomer units. Copolymers have properties quite different from homopolymer. சரியா? ஸோ கவனிங்க. ஸோ ஒரு 2 இல்லைனா 2-3 more than 1 மோனோமர்ஸை நம்ம கம்பைன் பண்ணதல் மூலமாக நமக்கு இந்த கோபாலிமர் கிடைக்கும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த SBR ரப்பர், அது என்ன மேம் SBR ரப்பர், அதை நம்ம பியூனா எஸ் ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னெல்லாம் இருக்கும்? ஸ்டைரீன் இருக்கும், பியூட்டாடையீன்லாம் இருக்கும். சரியா? இந்த கோபாலிமர் வந்து நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலிமர் இருக்கக்கூடிய அந்த ஹோமோபாலிமரை கம்பேர் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்ததா, வாட் ஆர் பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். மக்கும் குப்பை, மக்கா குப்பை இப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பயோடிகிரேடபிள் பாலிமர் இல்லைனா நான் பயோடிகிரேடபிள் பாலிமர். The materials that are readily decomposed by microorganisms are called as biodegradable. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஈஸியாக அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிடும், ஈஸியாக அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பயோடிகிரேடபிள் பாலிமர். எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் அது வந்து நமக்கு டீகம்போஸ் பண்ணுவோம், அது வந்து பயோடிகிரேடபிள் பாலிமர். எக்ஸாம்பிள் பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட், PHB அப்படின்னு வந்து சொல்லுவோம். பாலி 3 ஹைட்ராக்சி பியூட்டிரேட், கோ 3 ஹைட்ராக்சில். ஓகே, ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஈஸியாக டீகம்போஸ் பண்ணும் அப்படின்னா that is called as biodegradable polymers. ஓகே, முடிக்க போகிறோம். How is terylene prepared? டெரிலீனை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. The monomers are, okay, so terylene is a polymer. அப்போ அந்த பாலிமரை ப்ரிப்பேர் பண்ண நம்ம கையில் என்ன வேணும்? மோனோமர்ஸ் வேணும். கரெக்டா? ஸோ இந்த மோனோமர்ஸ் என்னென்னா எத்திலீன் கிளைகால், நம்மளுடைய கிளிசரால் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அந்த எத்திலீன் கிளைகால்.
and terephthalic acid or dimethyl terephthalate. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எத்திலீன் கிளைகாலோ இல்லைனா டெரிப்தாலிக் ஆசிடோ இல்லைனா டைமிதைல் டெரிப்தாலேட்டோ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் இதில் மோனோமர்ஸாக. when these monomers are mixed and heated at 500 Kelvin, இந்த மோனோமர்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி 500 கெல்வின்ல ஹீட் பண்ணோம் அப்படின்னா in presence of zinc acetate, in presence of zinc acetate நம்ம ஹீட் பண்றப்போ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டெரிலின் ஃபார்ம் ஆகும் and antimony trioxide as catalyst. ஸோ இங்கே யார் வந்து நம்மளுடைய கேட்டலிஸ்ட், ஆன்டிமனி ட்ரைஆக்சைடு தான் நம்மளுடைய கேட்டலிஸ்ட். ஓகே, வெரி குட். ஸோ ஹவு இஸ் டெரிலின் ப்ரிப்பேர்ட், டெரிலினை நம்ம எப்படிடா ப்ரிப்பேர் பண்ணுறோம், த மோனோமர்ஸ் ஆர் எத்திலீன் கிளைகால் இல்லைனா டெரிப்தாலிக் ஆசிட் இல்லைனா டைமெத்தில் டெரிப்தாலேட். ஓகே, இந்த மோனோமர்ஸை நம்ம 500 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி in presence of zinc acetate and antimony trioxide catalyst ஓட நம்ம react பண்றப்போ we get terylene as the product. Okay, yes. so வாங்க நம்ம இப்போ clear-ஆ படிக்கலாம். ethylene glycol நம்மளுடைய ஈத்தேன் 1,2 diol இருக்கு இல்லையா, இது ஈஸி தான். CH2OH CH2OH. ஓகே, ஸோ இதுதான் அந்த எத்திலீன் கிளைகால், CH2OH CH2OH. ஓகே, ஸோ இட் இஸ் ரியாக்டிங் வித் பென்சீன் 1,4 டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதுதான் நம்மளுடைய பென்சீன் 1 2 3 4 1,4 டைகார்பாக்சிலிக் ஆசிட். ரெண்டு சைட்லையுமே COOH இருக்கு பாருங்க. இதை நம்ம பார்க்காம இப்போ ஒரு வாட்டி எழுதி பார்க்கலாம். பார்க்க பெருசா இருக்கு, இவ்வளோ பெருசா அப்படின்னு இருக்கும். இப்போ ஈஸியா படிக்கலாம் வாங்க. இப்போ நான் இதை என்ன பண்றேன், ஆன்டிமனி என்னது, ஆன்டிமனி ட்ரைஆக்சைடு தான் இங்கே கேட்டலிஸ்ட் இல்லையா. ஸோ ஆன்டிமனி ட்ரைஆக்சைடு வந்து நமக்கு இங்கே கேட்டலிஸ்டா இருக்கு, கரெக்டா. அதே மாதிரி நமக்கு இங்கே என்ன இருக்கு, ஜிங்க் அசிட்டேட். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் அசிட்டேட்ல நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்க கவனிக்கணும். என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கிற ஹைட்ரஜனை காணும், அடுத்து இங்க இருக்கிற ஹைட்ரஜனை காணும், அதுக்கப்புறமா CH2O CH2O அடுத்து CO, இங்க இருக்கிற OH-ஐயும் காணும், இங்க இருக்கிற OH-ஐயும் காணும். அதாவது இந்த OH-உம் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர், இந்த OH-உம் அந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர். 2 molecules, அதாவது வாட்டர் வெளியில போயிடுது. சரியா, வாட்டர் வெளியில போயிட்டு இருக்கிறத அப்படியே பாண்ட் மேக் பண்ணி எழுதுங்க. யூ காட் த ப்ராடக்ட். ஓகே, ஒன்ஸ் மோர் நம்ம படிக்கலாமா? வெரி குட். ஸோ நம்ம இப்போ ஈத்தேன் 1,2 டயால் நம்ம எழுத போகிறோம், கவனிங்க. ஸோ CH2OH and then CH2OH. ஓகே, இதான் ஈத்தேன் 1,2 டயால். இதை நான் என்ன பண்ணுறேன், n டைம்ஸ் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், we are taking benzene 1,4 டைகார்பாக்சிலிக் ஆசிட். அது என்னது அப்படின்னா, தோ பென்சீன் வரைஞ்சுக்கோங்க. பென்சீன் தூங்குற மாதிரி இருக்கா, பென்சீன் COOH, கரெக்டா, COOH COOH. ஓகே, ஸோ இந்த மாலிக்யூலும் எனக்கு எவ்வளோ டைம்ஸ் இருக்கு, n டைம்ஸ் இருக்கு. இப்போ அந்த ரியேஜன்ஸை நீங்க கரெக்டா வந்து எழுதிக்கணும். ஓகே, ஆன்டிமனி ட்ரைஆக்சைடு கரெக்டா, SB2 சாரி ஆன்டிமனி ட்ரைஆக்சைடு. அதே மாதிரி ஜிங்க் CH3COO 2 டைம்ஸ். ஓகே, CH3COO அசிட்டேட் வந்து 2 டைம்ஸ் ஜிங்க் அசிட்டேட் நமக்கு இருக்கு. இப்போ என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இந்த OH-உம் நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே ப்ராடக்டா எழுதலாமா? ஸோ வாங்க. ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு, அந்த சைடில் COO, இந்த சைடில் திருப்பியும் நமக்கு இங்க COO and then there we have that compound இல்லையா.
அது அப்படியே நீங்கள் எழுதலாம். இந்த பக்கம் என்ன இருக்குது? O CH2 CH2O. இது அப்படியே கண்டினியூ ஆகும். n டைம்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்ல, n டைம்ஸ் நமக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். சரியா? ஸோ இதுதான் டெரிலீன். இதுதான் டெரிலீன். ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்து பார்க்கலாமா? It is used in blending with cotton or wool fibers and glass reinforcing material for safety helmet. ஸோ இப்போ கிளாஸ் கூட இல்லைனா ஒரு வுட் ஃபைபர் கூட காட்டன் கூடலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்ட் பண்ண அதோடைய ஸ்ட்ரென்த்து சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் திஸ் டெரிலீன். அடுத்தடா, ரைட் அ நோட் ஆன் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இஸ் த வல்கனைசேஷன் ஆஃப் rubber. Thank you so much. I learnt all questions and you gave attend all your live ma'am. Thank you da. எக்ஸாம்ல வந்துச்சா? எப்படி எழுதினீங்க? 94 சூப்பர் சூப்பர். ரிமைனிங் 6 மார்க் எங்க போச்சுன்னு பார்த்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரியா? பாலிமர் கிளாஸ்ல அதான் பிளாஸ்டிக் பாட்டில். வாங்கப்பா. வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் அப்படின்னா என்ன? ஷார்ப்பா 1 ஹவர்ல முடிச்சிருவோம் பாருங்க. இன் ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் natural rubber with sulfur is called as vulcanization. The process of mixing natural rubber இருக்குல்ல, natural ரப்பரை நம்ம சல்ஃபர் கூட, natural ரப்பரை வந்து நம்ம சல்ஃபர் கூட மிக்ஸ் பண்றோம்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் vulcanization. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் vulcanization. vulcanization. ஓகே, நேச்சுரல் ரப்பரை நம்ம சல்ஃபர் கூட மிக்ஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் வல்கனைசேஷன். நேச்சுரல் ரப்பர் இஸ் மிக்சட் வித் 3.5% சல்ஃபர் அண்ட் ஹீட்டட் அட் 100லேருந்து 150 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு கிராஸ் லிங்க் நடந்து cis 1,4 பாலி ஐசோப்ரீன் செயின் ஃபார்ம் ஆகுது டைசல்ஃபைட் சல்ஃபர் சல்ஃபர் பாண்ட் மூலமாக. சரியா? ஸோ இங்கே கவனிங்க, அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. சரி, ஓகே. வல்கனைசேஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு நேச்சுரல் ரப்பரை நம்ம சல்ஃபர் கூட பாண்ட் மேக் பண்ணுறோம். ஓகே, ஒரு நேச்சுரல் ரப்பரை நம்ம சல்ஃபர் கூட பாண்டு ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வல்கனைசேஷன். ஓகே, ஸோ நேச்சுரல் ரப்பரை வந்து நம்ம 3.5% சல்ஃபர் கூட ஹீட் பண்ணுறோம். அப்போது 100லேருந்து 150 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு கிராஸ் லிங்க் பாலிமர் கிரியேட் ஆகுது. ஒரு cis 1,4 பாலி ஐசோப்ரீன் செயின்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது டைசல்ஃபைட் பாண்ட், சல்ஃபர் சல்ஃபர் பாண்டால. ஓகே, the physical properties of rubber can be altered by controlling the amount of sulfur is known as vulcanization. அந்த ரப்பருடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன? அது கலராக இருக்கலாம், இல்லை திக்னஸாக இருக்கலாம், அதோடைய எக்ஸ்பேண்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கலாம். அதை வந்து நம்ம எவ்வளோ சல்ஃபர் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம மாறுபடுத்தலாம். அந்த ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நம்ம வந்து vulcanization அப்படின்னு சொல்லுவோம். மேம், my ma'am told when they asked postulates of furnace theory we have to write all postulates as well as limitations. அப்படி கிடையாது. ஆனால் நானும் அதை தான் சொன்னேன் லைவ் கிளாஸ் நடத்துகிறப்போ. அதே லிமிட்டேஷன்ஸையும் சேர்த்து எழுதுறது தப்பு கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க லிமிட்டேஷன்ஸையும் சேர்த்து கேட்குறாங்க, சம்டைம்ஸ் கேட்க மாட்டுறாங்க. அதனால் பப்ளிக்கில் லிமிட்டேஷன்ஸ் கேட்டால் மட்டும் லிமிட்டேஷன்ஸ் எழுதுங்க, இல்லைனா எழுத வேண்டாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வேர்னர் தியரிக்கு 3 லிமிட்டேஷன். கலர் அவளால் சொல்ல முடியல, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியல, அவ்வளோதானே. அந்த ஒரு லைனை மட்டும் எழுதுங்க போகிறோம். ஹி வாஸ் நாட் ஏபிள் டு டெல் த கலர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, யா. உங்கள் மேம் வந்து இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னாங்களா? அப்போ ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான். ஓகே, பப்ளிக்கில் இந்த லெசன்லேருந்துமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது, இந்த லெசனும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். சரியா? ஈஸியான ஒரு லெசன்டா. ஓகேவா? ஈஸியில் போயிட்டு மார்க் லூஸ் பண்ணாதுற. நீ ஏதோ ஒரு கஷ்டமான சாப்டரை லீவ் பண்ணிட்டு வரேன்னா எனக்கு புரியுது. ஓகே, அந்த சாப்டர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஈஸியான மொக்கையான ஒரு சாப்டரை நீங்கள் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் சைடு தானே மிஸ்டேக்கு.
In sulfur rubber made with about 1-3% sulfur வந்து சாஃப்டாகவும் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரியும் இருக்குமா. சரியா, நம்ம 1-லேருந்து வெறும் 3% மட்டும் நம்ம சல்ஃபர் யூஸ் பண்ணுறப்போ அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ரப்பர் நமக்கு கிடைக்குமா. ஓகே, when 3-10% sulfur is used in resultant, rubber is somewhat harder and flexible. இதே நான் 3-10% சல்ஃபர் 3-10% சல்ஃபர் நான் யூஸ் பண்ணுறப்போ அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஸோ சல்ஃபர் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். சல்ஃபர் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாகிறப்போ நமக்கு ஹார்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஸோ we came to the last question. Yes, classify the following as linear, branched, cross-linked polymers. ஓகே, ஸோ லீனியர், பிரான்ச்டு அண்ட் கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இவங்களை கிளாசிஃபை பண்ணணும். பேக்லைட் பார்த்தீங்கன்னா கிராஸ் லிங்க்டு பாலிமர், நைலான் 6 பார்த்தீங்கன்னா லீனியர் பாலிமர். ஓகே, அடுத்து LDPE பார்த்தீங்கன்னா பிரான்ச்டு பாலிமர், HDPE பார்த்தீங்கன்னா திருப்பியும் லீனியர் பாலிமர். இப்போ இது எல்லாமே பாலிமர்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாருமே தயவுசெய்து பாலிமர்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷனை படிச்சிருங்க. அது வந்து நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்கில் கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது. சரியா, ஸோ பாலிமர்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷன் அதோடைய எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கலாம். ஓகேடா, ஐ வில் டீச் யூ. சரியா, ஐ வில் டீச் யூ, டோன்ட் வெரி. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்னைக்கு 15th சாப்டருடைய புக் பேக் முடிஞ்சது. ஸோ பசங்களா, புக் பேக்கு நம்ம சேனலில் எல்லாமே கம்ப்ளீட்லி டன். எல்லா சாப்டருக்குமே புக் பேக் இஸ் டன். ஓகே, இந்த லைவ் முடியிறப்போ கம்ப்ளீட் பிளேலிஸ்டுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தரேன். சரியா, ஸோ கம்ப்ளீட் புக் பேக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து என்ன போகலாம், நெக்ஸ்ட் வாட் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, புரிஞ்சுதா, பிடிச்சதா, ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். டெஸ்ட் சீரீஸ்க்கான கொஷின்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுறப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி தீமினல் பேட்ச் பசங்கள், ஆல்ரெடி தீமினல் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அட் த காஸ்ட் ஆஃப் 399. இல்லை நான் வந்து தீமினல் பேட்சில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 499 ஃபீஸ். சரியா, ஸோ தீமினல் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 399 தான் ஃபீஸு. தீமினல் பேட்சில் இல்லைன்னா அது 499 ஃபீஸ் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ். ஓகே, ஸோ கனவு டெஸ்ட் சீரீஸ் உடைய லிங்க் யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் ஜென்ரேட் பண்ணுவோம், அப்போ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் யாரெல்லாம் இன்னும் நான் ப்ராப்பராக படிக்க ஆரம்பிக்கலையோ தீமினல் பேட்சில் அட்லீஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ whatever help you want, whatever help you need, let me know in the comment section. ஓகே, கிளாஸ் இன்னைக்கு எப்படி போச்சு, புரிஞ்சுதா, பிடிச்சதா அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட், டாடா, பை, தேங்க்யூ.